பிரெயின் ஃப்ரை, அதுவும் என் பாட்டி அம்மா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பிரெயின் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம். சால்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. ஒரு 50% வெங்காயம் வதங்கின பிறகு க்ரீன் சில்லி பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூடவே டர்மரிக் பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு, ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். பெப்பர் பவுட்ரும் ரெட் சில்லி பவுடரும் உங்களுக்கு எந்த மாதிரியான காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிங்க. நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்ச பிரெயினை இது கூடவே சேர்த்துட்டு பிரெயின் நல்லா குட்டி குட்டி பீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டு வதக்கி விட்டுறணும். பேனில் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா சுருள வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் பிரெயின் ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் கிட்ஸ்லாம் எனக்கு பிரெயின் பிடிக்காதுன்னு சொல்கிற கிட்ஸ்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டே வாங்கி சாப்பிடுவாங்க. அடிக்கிற மழைக்கு நல்லா சுடு சாதம் போட்டு அதை அப்படியே நல்லா நெய் போட்டுட்டு பிரெயின் ஃப்ரையோடு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.